ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க, எங்கள் வீட்டில் ஆடு வந்து குட்டி போட்டிருக்குதுங்களா. ஆடு குட்டி போட்டிருக்கறதுனால கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. அதனாலே வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. என்னென்னா இப்போ தாங்க ஒரு கூண்டு ஒன்று செட் பண்ணோம். கூண்டு ஒன்று வாங்கி அதில் ஃபுல்லாக துணி சுற்றி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே குட்டி எல்லாமே போட்டுருவோம். நாங்கள் அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ அது ஃபுல்லாகவே சேலை இருந்துச்சுன்னா அதை சுற்றிட்டு அந்த சேலை அந்த கம்பிக்குள்ளே வந்து சின்ன சின்ன குட்டியெல்லாம் தூக்கி ஒன்றா போட்டுருவேன். அப்புறம் அவங்க அம்மாவெலாம் மேய போயிட்டு வரையில் வந்ததுமே அவங்க பால் கொடுப்பாங்கள்ல, அதனால் நான் திறந்து விடுவேங்க. இப்போ வந்து கட்டுத்தரையெல்லாம் பெருக்கி எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க எல்லாருமே மத்தியானத்துக்கு வந்து வெயில் நேரமாக இருக்கிறனால எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு வீட்டில் இருந்துட்டு அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு போவாங்க. இல்லைன்னா இருந்துருவாங்க வீட்டிலே தானே. அப்படி தான் எங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க. என்னுடைய ஐஸ் வந்து எப்பப்பா கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கத்துறது தான் வேலை. வெளியில் விட்டால் ஓடி போயிடுறாங்க, எங்கே ஓடுவாங்கன்னு தெரியல. நடக்க முடியல, முட்டி போட்டே நடக்கிறாங்க. அதனால நான் வந்து வெளியே விட்றதில்ல. நான் கட்டியே தான் வச்சுருக்கிறேன். கட்டி வச்சுருந்தா கொலை பறித்து போடுவேன். நான் கட்டுத்தரையெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு நான் வந்து கொலை பறிக்கலான்னு போகலான்னு இருந்தேன். இதுக்குள்ளே ரொம்ப ஓவராக கத்துது. சரி டக்குன்னு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கொலை பறிக்க போயிடுவோம் அப்படின்றதுக்காக. இன்னும் ஒரு குட்டி ஒன்று வெளியே திரியிறாங்க. அவங்களையும் தூக்கி உள்ளே போட்டு சரின்னு ஐஸுக்கு கொலை வடிக்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குங்க. என்னென்னா துவைச்ச துணியை நான் இன்னும் காய போடல. நாளைக்கு வேறு கும்பாபிஷேகம் வேறு. காளி கோயில் இங்கே புதுசாக கட்டியிருக்காங்களாங்க, அதுக்கு வேறு கும்பாபிஷேகங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை. அதனால் காலையில் கொஞ்சம் நிறையா வேலை இருக்கும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கும்பாபிஷேகத்துக்கு 9:30 மணிக்கெல்லாம் கும்பாபிஷேகம், அதுக்கு போகணும். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கங்க. எங்கள் குட்டீஸுங்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்டு செல்லக்குட்டின்னு ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. ஓகேங்களா? நீங்கள் யாரெல்லாம் ஆடு வளர்க்குறீங்க அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். நான் இப்போ தான் புதுசாக தான் வளர்க்குறேன். 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ தான் குட்டி போட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி நம்ம வீட்டு செல்லக்குட்டி சேனல்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல அதுக்கு. ஓகே, ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ பார்க்குறதுக்காக. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி.